நம்ம எல்லாருமே இந்த ஹீரோ ஹீரோயின் இன்ட்ரோடக்ஷன்லாம் நிறையவே பார்த்திருப்போம். அதுல பல விதமாவும் இங்க காமிச்சிருப்பாங்க. ஆனா இங்க இந்த ஹீரோக்கும் செகண்ட் ஹீரோக்கும் கொடுக்குற இன்ட்ரோடக்ஷன் வேற மாதிரி இருந்துச்சுங்க. ஆமாங்க, இன்னைக்கு நம்ம ஹோம் டவுன் சாச்சா சா அப்படின்ற டிராமாவோட 10வது எபிசோட் தாங்க பார்க்க போறோம். என்னை மாதிரி கொரியன் டிராமா பார்க்காத ஆளா இருந்தா கூட பரவாயில்ல, உங்களுக்கு இந்த டிராமா ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா அவ்வளவு யதார்த்தமா எல்லாத்துக்குமே பிடிக்கிற மாதிரி எடுத்திருப்பாங்க இந்த டிராமாவை. இன்னைக்கு எபிசோடுமே அடிச்சு நொறுக்க போறாங்க. இன்னைக்கு எபிசோடோட எண்டிங் ரொம்பவே ஃபீல் குட்டா இருக்க போகுது. அப்படி ஒரு சின்ன ட்விஸ்டோட இருக்க போகுதுங்க. சோ வீடியோ ஃபுல்லா பாருங்க, அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது யுவர் மைண்ட் வாய்ஸ் சேனல். நான் உங்க டேவிட். இப்போ வாங்க வீடியோக்கு போவோம். இந்த செகண்ட் ஹீரோ சாங்யானுன்றவே விளிம்புல போய் தான் போட்டோ எடுப்பேன், தலைகீழாகத்தான் குதிப்பேன், அந்த மாதிரி விளிம்புல போய் போட்டோ எடுப்பேன்ற மாதிரி போய் கீழே விழப்போயிருப்பான். அந்த நேரம் பார்த்து கரெக்டா நம்ம டூசி அவனை போய் காப்பாத்திருப்பான். இப்படிதான் இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணுவாங்க. இப்படிதான் ஃபர்ஸ்ட் ஹீரோ செகண்ட் ஹீரோ ஒரு இன்ட்ரோடக்ஷனும் நடக்கும். இவன் காப்பாத்தனோடனே தான் நம்ம சாங்யானுக்கு உயிரே வந்திருக்கும். நல்ல வேலை பண்ணி என்னை காப்பாத்தின அப்படின்னு சொல்ல உடனே நம்ம டூசிக்கு அதுக்கு நான் உன்னையெல்லாம் காப்பாத்தல, நீ வச்சிருக்க பத்தி அந்த கேமரா இதைத்தான் காப்பாத்தின, நீ கீழே விழுந்தா கூட உன்னை தோட்டி குளிப்பாட்டி அதுக்கப்புறம் சரியாயிருவ, ஆனா இந்த கேமரா ஒரு வாட்டி கீழே விழுந்துச்சுன்னா அது கீழே போனதுதான் அப்படின்னு சொல்லி ஒன்னு நம்ம சாங்கியானும் பரவாயில்ல கேமரா பத்தி நிறைய தெரிஞ்சிருக்கே அப்படின்னு சொல்ல ஒன்னு நம்ம டூசிக் அவன் போட்டோ எடுத்துட்டு இருந்தான் பாத்தீங்களா அந்த கேமரா, அதை தூக்கி காட்டுறான். அதை பார்த்தோன்னு இந்த சாங்கியான் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. ஒன்னு நம்ம டூசிக்கிட்ட நீ இந்த கேமரா வச்சிருக்க, இந்த கம்பெனிலே இந்த கேமரா மாடல் வெறும் 500 தானே தயாரிச்சிருப்பாங்க, எனக்கு அதை கொடுக்குறியா, நான் அதுக்கு உனக்கு காசு கூட கொடுத்துறேன் அப்படின்னு சொல்றான். ஒன்னே நம்ம டூசிக் ஐயோ இந்த காலத்து பசங்கிட்ட இதான்ப்பா பிரச்சனை, எதை பார்த்தாலும் அதை உடனே வாங்கிடணும்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் தர முடியாது, இது ரொம்ப ரேரான மாடல் உனக்கு தெரியுது, அப்புறம் எப்படி நான் தருவேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஒன்னே நம்ம சாங்கியானும் சரி சரி ஒரு வாட்டி நான் என் கையில வச்சா தொட்டு பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமரா வாங்கி தொட்டு பாக்குறாங்க. அதை பார்த்தோன்னே அவனுக்கு அவ்வளவு சந்தோஷம், ஏதோ பக்கத்து வீட்டு பிள்ளைக்கு லாலிபாப்பு கண்ணில் காமிச்ச மாதிரி அவ்வளவு எக்ஸைட்மெண்டா அதை அப்படியே பார்த்துட்டு இருக்கான். நம்ம டூசிக்குமே அவனோட கேமரா வாங்கி இவன் அதை தொட்டு பார்த்துட்டு இருக்கான். எப்படி நம்ம டூசிக்கு வச்சிருக்கிறது ரொம்பவே ரேரான கேமராவோ அதே மாதிரி இவனோட கேமரா ரொம்பவே காஸ்ட்லியான கேமரா போல. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கேமரா பத்தியே பேசிட்டு இருக்காங்க. அப்படியே ரெண்டு பேரும் பேசிட்டே அந்த கடற்கரை ஓரத்துக்கு வந்துடுறாங்க. அப்ப நம்ம சாங்யான் நம்ம டூசிக்கிட்ட இன்னைக்கு நீ என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ், உன்னை பார்த்த இங்கதான் எங்கேயோ பக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கு, இந்த ஊர்க்காரை மாதிரி தான் இருக்கு, அதனால இங்க எங்க நல்ல வியூ பாயிண்ட் இருக்குன்னு சொல்றியா அப்படின்னு சொல்றான். உடனே நம்ம டூசிக்குமே இப்படி நேரா போய் லெஃப்ட் அங்கிட்டு போனேன்னா ஒரு முடி வெட்டுற கடை இருக்கும், அது முன்னாடி ஒருத்தர் டர்க்கி டவல் கட்டி உட்காந்துருப்பாரு, அங்க இருந்து ரைட்டு போ அப்படின்னு ஒரு இன்ச்சு கூட மாறாம வழி சொல்லி அனுப்புறான். ஆனா இந்த சாங்யாங் பையன் தெருமுக்கு கூட போலீங்க, அதுக்குள்ள லெஃப்ட் எடுக்க சொன்னா ரைட் எடுத்துறான். இதை நம்ம டூசிக்குமே பாத்துறான். டே ரைட் இல்லடா லெஃப்டான்னு கத்திட்டு இவனும் அவன் பின்னாடியே ஓடிடுறான். ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த வியூ பாயிண்ட்டுக்கு இப்போ போயிடுறாங்க. அங்க இருந்து பாக்குறதுக்கு மொத்த காங்ஜின் கிராமமும் அவ்வளவு அழகா தெரியுது. அப்ப நம்ம டூசிக் உனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா காங்ஜின் கிராமத்துக்கு வருது அப்படின்னு கேக்குறான். அதுக்கு நம்ம சாங்யாங் இல்ல அதெல்லாம் இல்ல, இந்த வருஷத்துல இதோட நான் 4வது வாட்டி இங்க வரேன் அப்படின்னு சொல்லிடுறான். உடனே நம்ம டூசிக்குமே 4வது வாட்டியா, உன்னோட சொந்த ஊராது அப்படின்னு கேட்க நம்ம சாங்யாங் அதுக்கு இல்ல சொந்த ஊர்ல இல்ல, ஒரு வாட்டி நான் வழி தவறி இங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு நம்ம டூசிக் வழி தவறி வந்துட்டியா, இப்பதான் இந்த காலத்துல இந்த கூகுள் மேப் ஜிபிஎஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் யூஸ் பண்ணி வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்ல அதெல்லாம் இருந்தாலுமே எப்படி நம்ம வழி தவறி தான் போறோம், அப்படி நான் வழி தவறி வந்தனாலதான் இந்த மாதிரி ஒரு அழகான கிராமம் எனக்கு கிடைச்சிருக்கு, அதனால வழி தவறி போவது ஒன்றும் தப்பு இல்ல, நான் அப்படி போனாதான் நமக்கு நிறைய நல்ல எண்ணம் கிடைக்கும் அப்படி இப்படின்னு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்படியே வியூ பார்த்துட்டே இருக்கிறப்ப நம்ம சாங்யாங் நம்ம டியூசிக்கிட்ட இப்ப எனக்கு பசிக்குதே அப்படின்னு சொல்லிடுறான். இப்ப நம்ம ஹேஜினா அவளோட ஃப்ரெண்டையும் காட்டுறாங்க. நம்ம ஹேஜின் மூஞ்ச தொங்க போட்டுட்டு வந்துட்டு இருக்கா. எதுக்குன்னா நம்ம டூசிக்கிட்ட அவ கொஞ்சம் மூஞ்சல் அடிச்ச மாதிரி பேசிருப்பா பாத்தீங்களா, அதை நினைச்சது. அதை நம்ம ஹேஜனோட ஃப்ரெண்டுமே பாத்துருவா. இப்ப எதுக்கு நீ இப்படி வந்துகிட்டு இருக்க அப்படின்னு கேட்க அதெல்லாம் ஒண்ணுமில்லை அப்படின்னு நம்ம ஹேஜன் சொல்லிடுவா. உடனே நம்ம ஹேஜனோட ஃப்ரெண்டு தெரியும் நீ நம்ம டூசிக்கிட்ட அப்படி பேசணும் நினைச்சுதானே இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அதுக்கு நம்ம ஹேஜன்மே இல்ல நான் அதை நினைச்சிடல, ஆனா நீ தான் இப்ப ஞாபகப்படுத்திட்டே அப்படின்னு சொல்லிட்டே போறா. அப்ப நம்ம ஹேஜனோட ஃப்ரெண்டு சும்மா இல்லாம சரி நேத்து நைட் நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டா உடனே நம்ம ஹேஜன் வேகமா நடந்து போறான். இவனும் பின்னாடியே போயிட்டு சரி பரவாயில்ல விடு என்ன நடந்துச்சுன்னா சொல்லு அப்படின்னு கேட்க அதுக்கு நம்ம ஹேஜன் எனக்கு என்ன நடந்துச்சுன்றதே கொஞ்சம் கொஞ்சமா தான் ஞாபகம் இருக்கு, அதை நினைச்சு பார்த்தாலே தலையெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கு நம்ம ஹேஜனோட ஃப்ரெண்டுமே உங்களை மாதிரி பொண்ணுகிட்டே இதான் பிரச்சனை, நீ நைட்டு மட்டையானதை நினைச்சு இப்ப தலைவலிக்குன்றியா, அது எதுக்கு தெரியுமா, நீ மட்டையானப்ப என்னென்ன பண்ணன்றத ஞாபகப்படுத்துறப்பதான் உனக்கு தலை வலிக்கும், வீடு நடந்து போச்சு நடக்காது அந்த மாதிரி தத்துவம் சொல்லிட்டு நம்ம ஹேஜனை கூட்டு போறாங்க. அப்ப வழியில நம்ம சோயாவை பாக்குறாங்க. அதாங்க நம்ம ஹோட்டல்கார அம்மாவோட ஹஸ்பண்டோட முன்னாள் காதலி அவளை பாக்குறாங்க. அவ வந்துட்டு நீங்க தான் பக்கத்துல இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன், நம்ம கண்டிப்பா அடிக்கடி சந்திப்போம் அப்படின்னு சொல்றா. உடனே நம்ம ஹேஜனோட ஃப்ரெண்டுமே ஆமா நாங்க தான் பக்கத்துல இருக்கோம், அங்க இருக்கு பாத்தீங்களா அதுதான் எங்களோட கிளினிக், உங்களுக்கு எப்பயாச்சும் பல்லுவலி ஏற்பட்டாலோ இல்ல ஏற்படலைன்னா கூட நீங்க அங்க வாங்க, நாங்க உங்களுக்கு ட்ரீட் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிடுறா. அதுக்கு அந்த சோயாய் பொண்ணுமே நீங்க தான் அந்த டென்டிஸ்டா, அப்ப நாளைக்கு எங்க ஸ்கூலுக்கு வரப்போற அந்த டென்டிஸ்ட் நீங்க தானா, பசங்களுக்கு எல்லாம் அந்த டூத் கேவிட்டி அதெல்லாம் பத்தி சொல்லி தர போறீங்களா அப்படின்னு கேக்குறா. நம்ம ஹேஜன்மே ஆமா உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு
அப்படின்னு கேட்க அப்பதான் இவளுக்குமே தெரியுது அவ அந்த ஸ்கூலோட டீச்சர்னு. அதாவது நம்ம ஹோட்டல்கார அம்மாவோட பையன் இருக்கான் பாத்தீங்களா, அவனுக்கு இவங்க தாங்க கிளாஸ் டீச்சர். எப்படி கொண்டு போறாங்க பாருங்க கதையை. அப்படியே பேசிட்டு இவங்களும் கிளம்பிடுறாங்க. இப்ப நம்ம டூசிக்கும் அந்த சாங்கியாங்கனையும் காட்டுறாங்க. நம்ம டூசிக்கு அவனை சாப்பிட எங்க கூப்பிட்டு வந்திருக்கானா, வேற எங்க கூப்பிட்டு வர போறான், அந்த ஹோட்டல்கார அம்மாவோட ஹோட்டலுக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்கான். உள்ள வந்தோடனே இவனை உட்கார வச்சுட்டு சொல்லு என்ன சாப்பிடுற அப்படின்னு அப்படியே அந்த ஹோட்டல்காரனா மாறிடுறான். ஒண்ணு இவனுமே என்னடா இவ்வளவு தூரம் கஸ்டமர் மாதிரி வந்துட்டு இப்ப நீ என்ன வேணும் கேட்கற, நீ தான் அந்த ஹோட்டல் ஓனரா அப்படின்னு கேட்க அதுக்கு நம்ம டூசிக் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் அந்த ஹோட்டல்ல தான் வேலை பார்க்கறேன், நீ இங்க வந்திருக்கேல சொல்லு உனக்கு என்ன வேணும்னு சொல்லு நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லிட்டு நம்ம டூசிக்கே சரி சரி எனக்கு பிடிச்சது நான் உனக்கு கொண்டு வருவா அப்படின்னு சொல்லிட்டு அவனா பதில் சொல்லிட்டு அவனா கேள்வி கேட்டுட்டு அங்க இருந்து போயிடறான். நம்ம சாங்கியான்மே என்னடா அவன் பயங்கரமா ஐசைக்கிற மாதிரி பேசுறானே அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்கான். அதே நேரத்துல இந்த சைடு அந்த ஹோட்டல்காரமா அவனோட பையன் கூட உட்காந்து அவ ஏதோ கொரியன்லயோ சைனீஸ்லயோ எழுதிக்கிட்டு இருக்கேன் அதை பாத்துக்கிட்டு இருக்கு. அப்பதான் நம்ம ஹோட்டல்கார அம்மாக்கும் அவனோட பேசிட்டு இருக்கிறப்ப தெரியுது அந்த சோயா பொண்ணு தான் இவனோட கிளாஸ் டீச்சர்னு. அப்படியே அதை கேட்டோன்னே இவளுக்கு பயங்கரமா கியூரியாசிட்டி ஆகிடுது. நாளைக்கு கண்டிப்பா அப்போ உன்னோட கிளாஸ்ல நடக்கிற அந்த கேவிட்டி கிளாஸுக்கு நான் வரணுமே அப்படின்னு பிளான போடுது. அதே நேரத்துல இந்த சைடு அந்த சோயா பொண்ணை காட்டுறாங்க. அவ வாட்டுக்கு சவுண்டின் வேலை பார்த்துட்டு இருக்கா. அப்ப இந்த ஹோட்டல்கார அம்மாவோட ஹஸ்பண்ட் அதாங்க டிவோர்ஸ் ஆன ஹஸ்பண்ட் அவன் அவளுக்கு ஒரு மெசேஜ் போடுறான். என்னன்னா இந்த வாரம் வீக்கெண்ட் நீ ஃப்ரீயா இருப்பியா, ஃப்ரீயா இருந்தேன்னா சொல்லு நம்ம டின்னர் சாப்பிட போலாம் அப்படின்னு. இப்ப நம்ம டூசிக்கும் சாங்கியாங்கன்னு காட்டுறாங்க. ஏதோ ராஜ விருந்து மாதிரி அந்த ஹோட்டல்ல இருக்க எல்லா சாப்பாடும் இவன்ட்ட தள்ளி விட்டுலாமா என்ன நினைச்சான்னு தெரியல, எல்லா சாப்பாடும் வந்து இறக்கிருக்கான். அவனுமே எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு ரொம்பவே டேஸ்டா இருக்குன்னு சொல்றாங்க. கண்டிப்பா என் ஷோல உன்னை நான் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றான். ஒன்னு நம்ம டூசிக் சோவா ஓ இந்த இர்ஃபான்ஸ் வியூ மாதிரி நீ ஒரு ஃபுட் ரிவ்யூ சேனல் ஏதோ வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிடுறான். அவன் ஒரு பெரிய டைரக்டர்ன்றதே தெரியாம நம்ம டூசிக்கு இதை சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சாங்கியானுமே ஆமாமா அந்த மாதிரி கூட வச்சுக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டிஷ்ஷும் பத்தி சொல்லிட்டு இருக்கான். அப்ப ஆனா இந்த டிஷ் மட்டும் நீ கொஞ்சம் டிசப்பாயிண்ட் பண்ணிருச்சு. ஏன்னா இந்த மீனோட சீசன் தானே, அதனால வத கொத நிறைய மீன் கிடைக்கிறதுனால எது டேஸ்டா இருக்குன்ற மீன் தெரியாம நீ சமைச்சிருக்க கரெக்டா அப்படின்னு சொல்றான். அதுக்கு நம்ம டூசிக் என்னது தெரியாம சமைச்சனா, உனக்கு தான் இதோட டேஸ்ட் பத்தி தெரியல, அதோட சீசன் இருக்கப்பதானே அதை சமைக்க முடியும், சீசன் இல்லாதப்போ உன்னை மாதிரி என்ன ஃப்ரீஸ் பண்ணி இந்த ப்ரிசர்வேட்டிவ் பண்ணி சாப்பிடுவாங்க அப்படின்னு இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் வருது. அப்ப நம்ம சாங்கியா சரி சரி இது இப்ப நம்ம இதை பத்தி இந்த பெக்ஜுவான் சார்ட்டே கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிடுறேன். உடனே நம்ம டூசிங்க பெக்ஜுவான் அவர் உனக்கு தெரியுமா அப்படின்னு சாக்க அவ ஏதோ இங்க நம்ம செஃப் பட்டு தாமோ மாதிரி அங்க ஒரு பெரிய செஃப் போல அவன்கிட்ட கேட்கலான்னு சொல்லி நம்ம சாங்கியான் கால் பண்றான். கால் பண்ணோடனே அந்த ஆள் எடுக்கல, அப்படி கட்டு பண்ணி விட்டுறான். நம்ம டூசிக் ஆஹா ஃப்ராடு போல இவன் அப்படின்னு சொல்லிடுறான். நம்ம சாங்கியானும் எது ஃப்ராடா, என்னை பார்த்தா ஃப்ராடு மாதிரியா தெரியுது அப்படின்னு சொல்றான். நம்ம டூசிக்குமே சரி சரி பரவாயில்ல விட இன்னொரு பீஸ் கூட கொண்டு வரேன், உனக்கு மீன் தானே பிடிக்கல நான் நண்டு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறான். நம்ம சாங்கியானுமே என்னைய ஃப்ராடுன்னு சொல்லிட்டானே அப்படி மைண்ட் டிப்ரெஷன்ல உட்காந்துருக்காங்க. அப்படியே அடுத்த நாள் ஆகிருது. நம்ம ஹேஜன்மே அந்த ஸ்கூலுக்கு கேவிட்டி கிளாஸ் எடுக்க கிளம்பி போயிடுறா. அப்ப அவளோட ஃப்ரெண்ட தேடுறா. அவளை பார்த்தா அங்க பாத்ரூம்ல பரிதாபமா உட்காந்துருக்காங்க. அவன் நம்ம ஏஜென்ட் உள்ள இருந்துட்டு இல்ல இன்னைக்கு என்னால வர முடியாது போல, நைட்ல நான் அடிச்ச பீர் வேலையை காட்டுது, நான் பீர் குடிக்க கூடாதுன்னு சொல்லி தெரியாம குடிச்சுட்டேன், அதனால எனக்கு வயிற்று கலக்குது, நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிடுறா. உடனே நம்ம ஏஜென்ட்மே என்ன விளாடுறியா, ஒரு அசிஸ்டன்ட் இல்லாம எப்படி நான் அந்த ஒரு மணி நேரம் கிளாஸை தாண்டுவேன், அதை யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்ல அதுக்கு இவ அதெல்லாம் கவலைப்படாத நான் உனக்கு ஒரு அசிஸ்டன்ட் ஏற்பாடு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். நம்ம ஏஜென்ட்மே அப்படியே நடந்து போய் அங்க ஸ்கூலுக்கு முன்னாடி போறா. அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது யார் அந்த அசிஸ்டன்ட்னு, வேற யாருங்க நம்ம டூசிக் தான் அந்த அசிஸ்டன்ட். இவளுமே அதை பார்த்துட்டு அடி நீ செத்தடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டூசிக்கு கை காமிச்சிட்டே போறாங்க. அப்படியே இந்த ஸ்கூலுக்குள்ள காட்டுறாங்க. அந்த சோயாவை தேடி நம்ம ஹோட்டல்காரமோட ஹஸ்பண்ட் அப்படியே நைஸா உள்ள வரான். அவனை பார்த்ததுமே இவளுமே அப்படி சிரிக்க முடியாம சிரிச்சு பேசிட்டு இருக்கா. அப்படியே நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க அப்படின்னு கேட்க அதுக்கு என் பையன் உங்க கிளாஸ்ல தான் படிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து கரெக்டா அவனோட பையனுமே உள்ள வந்துடுறான். கூட அந்த ஹோட்டல்காரமாவும் வந்துடுறாங்க. இதை பார்த்தோன்னே இவனுக்கு சாக ஆயிடுது. நீ என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்க என்ன கேள்வி, நான் என் பையன் கூட வந்தேன் உனக்கு என்ன வேலை அப்படி இப்படின்னு ரெண்டு பேரும் பேசுறாங்க. மூணு பேருமே அப்படியே ஒரு மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க மாறி மாறி. நம்ம ஹேஜனும் டூசிக்கும் இந்த சைடு ஸ்கூலுக்குள்ள கிரவுண்ட் வழியா வந்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹேஜன் டூசிக்கிட்ட அம்மா உனக்கு இந்த டென்டல் கிளினிக் இதெல்லாம் பத்தியும் தெரியுமா, தெரியும் மட்டும் சொல்லிடாதரா எல்லாமே தெரியும் போல உனக்கு அப்படின்னு கேட்கறான். நம்ம டூசிக்குமே அதுக்கு சிரிச்சுட்டு தெரியுன்ற மாதிரியே சொல்லிட்டு சரி சரி வா வேமா அப்படின்னு சொல்லி உள்ள கூப்பிட்டு போறாங்க. உள்ள போனோடனே அந்த சின்ன பிள்ளைக்கு ஏற்ற மாதிரி அட்ராக்ட் பண்ற மாதிரியே டான்ஸ் எல்லாம் ஆடி சொல்லி கொடுப்பாங்க பாத்தீங்களா, பிளேவே மெத்தட், அதெல்லாம் மாதிரி நம்ம டூசிக் சொல்லித்தரான். அதை பார்த்துட்டு நம்ம ஹேஜன் ஆஹா இவனுக்கு சின்ன பிள்ளைய எப்படி பாத்துக்கிறது கூட தெரிஞ்சிருக்கேன் அப்படின்னு வியப்பா பாக்குறான். அப்படியே அந்த ரோல லாஸ்ட் பெஞ்சில அந்த ஹோட்டல்காரமா அவளோட ஹஸ்பண்ட் அப்புறம் இந்த சோயா மூணு பேருமே உட்காந்துருக்காங்க. எல்லாம் அந்த சின்ன பிள்ளை சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த டான்ஸ்ல முடிஞ்சோடனே நம்ம ஏஜென்ட் அங்க இருக்கிறவங்கிட்ட இந்த கேவிட்டி எதுக்கு வருதுன்னு உங்களை யாருக்காச்சும் தெரியுமா அப்படின்னு கேட்க உடனே இந்த ஹோட்டல்காரமாவோட பையன் அந்த முந்திரி கோட்டை எந்திரிச்சிட்டு கரெக்டான ஆன்சர் சொல்லிடுறான். உடனே எல்லாம் பாராட்டவும் செய்யறாங்க. அதுக்கப்புறம் நம்ம டூசிக் ஹேஜன் ரெண்டு பேர் சேர்ந்து எப்படி பிரஷ் பண்ணணும் எப்படி வாய் கொப்பளிக்கணும் எல்லாமே சொல்லி தராங்க. அதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இப்ப உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க, அதோட நம்ம செஷனை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு பையன் ரொம்ப ஆர்வமா இருந்திருக்கிறான். நான் கூட ஏதோ படிக்கிற மையம் போல கேள்வி கேட்பான்னு பார்த்தா நீங்க ரெண்டு பேர் லவ் பண்றீங்களா அப்படின்னு கேட்கறாங்க அந்த பொண்ணு. ஒன்னு நம்ம டூசிக்கு ஏஜென்ட் மாத்தி மாத்தி பாக்குறாங்க. அங்கிட்டு இருந்து டக்குன்னு ஒருத்தவங்க நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ண போறீங்களா அப்படி இப்படி இந்த மாதிரி கேள்வியா கேட்கறாங்க. அப்ப நம்ம போறா இவங்க எல்லாத்தையும் தாண்டி ஒரு கேள்வி கேட்டது என்னன்னா எங்க அப்பா அம்மா சொன்னாங்க நீங்க ரெண்டு பேரும் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு ஒன்னே நம்ம ஹோட்டல்கார அம்மாவோட பையன் டக்குன்னு வந்து போரா உனக்கு எப்படி பேசணும் கூட தெரியல, அவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு சங்கடப்பட்டு நிக்கிறாங்க பாரு அப்படின்னு சொல்லிடுறான். உடனே அந்த பொண்ணுமே சிரிச்சுட்டே
உட்காந்துருது. அப்படியே அந்த செஷனுமே முடிஞ்சது. நம்ம ஹோட்டல்காரம்மா, அவளோட ஹஸ்பண்ட், அப்புறம் இந்த சோயா 3 பேர் 2 பேசிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம சோயா சும்மா இல்லாம நம்ம சோயாவை அவன் வீக்கெண்ட்ல டின்னர் கூப்பிட்டான் பாத்தீங்களா, அந்த மாதிரி நம்ம சோயா அந்த ஹோட்டல்காரம்மா இந்த வாரம் வீக்கெண்ட் ஃப்ரீயா இருந்தீங்கன்னா வரீங்க, நம்ம டின்னர் சாப்பிடுவோம், நம்ம 3 பேர் சேர்ந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிடுறான். உடனே நம்ம ஹோட்டல்காரம்மாவோட ஹஸ்பண்டும் அவளுக்கு வேலை இருக்குமே, நம்ம 2 பேரும் போவோம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம ஹோட்டல்காரம்மா வேலையை அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நானும் ஃப்ரீ தான் வரேன் அப்படின்னு வேணும்னே வரேன்னு சொல்லிருந்துங்க. இது அப்படி தூரத்துல நம்ம ஏஜென்ட் பார்த்துட்டு நம்ம டூசிக்கிட்ட இங்க பாத்தியா அவங்க 3 பேத்துக்குள்ள ஏதோ நடக்குது அப்படின்னு சொல்லிடுறான். உடனே நம்ம டூசிக்குமே ஆஹா பரவாயில்ல, உனக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கேன், நீ பேசாம ஒரு டேரக்டரா பேரு அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு அந்த ஹோட்டல்காரம்மாக்கு பல்லு வலி எடுத்துருந்துங்க. கரெக்டா நல்ல நம்ம ஏஜென்ட் பக்கத்துல இருந்தனால அவ டக்குன்னு கூட்டு போய் ட்ரீட்மெண்ட்மே பாத்துறான். உங்களுக்கு சின்ன பிரச்சனை தான், இது அடிக்கடி வர கேவிட்டில, இதை நினைச்சு நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேவிட்டி அவேர்னஸ் மாதிரி ஒரு 2 நிமிஷத்துக்கு நடக்குதுங்க. இந்த வாரத்தோட கடைசியில மட்டும் வந்து நீங்க உங்க பல்ல செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றா. நம்ம ஹோட்டல்காரமாவும் ரொம்பவே தேங்க்ஸ் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் வழியா பாக்குறா. அங்கதான் அவளுக்கு பெரிய வலியே இருக்கு இந்த பல்லு வலியோட. என்னன்னா அவளோட டிவோர்ஸ் ஆன ஹஸ்பண்டும் இந்த சோயா பொண்ணும் நின்று பேசிட்டு இருக்காங்க. இதை பாக்குறப்ப இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிருது. இப்ப இந்த சைடு நம்ம ஏஜென்டோட ஃப்ரெண்ட காட்டுறாங்க. அவளுக்கு தான் டயரியா போகுதுல, அதனால டேப்லெட் வாங்குறதுக்காண்டி மெடிக்கல் ஷாப் வந்து நடந்ததெல்லாம் சொல்லி டேப்லெட் வாங்கிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து கரெக்டா அவளோட ஆளு அதாங்க அந்த போலீஸ்காரே உள்ள வந்துறான். உடனே இவன் இந்த சைடு அவளுக்கு வந்து டேப்லெட், எது எனக்கு டயரியாவா, அதெல்லாம் கிடையாது, அந்த டேப்லெட் எடுத்துங்க அப்படின்னு சொல்லிடுறா. உடனே அவளும் ஏமா நீ தானமா அதை கேட்டு ஒழுங்கா வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லிடுறா. இவளும் ஐயோ அவன் முன்னாடி சங்கட்டமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு வெளியே போறா. உடனே அவன் பின்னாடியே ஓடி வந்து இங்க பாரு, இதுக்கெல்லாம் நீ சங்கடப்படக்கூடாது, எல்லாத்துக்குமே தான் டயரியா வரும், இதுக்கெல்லாம் சங்கடப்பட்டா நடக்குமா, இந்த மாத்திரையை போடு ஹெல்த்தியாரு அப்படின்னு ரொம்பவே கைண்டா சொல்லிடுறாங்க. அதை பார்த்துட்டு நீ இப்படிதான் எப்பவுமே கைண்டா இருப்பே அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த போலீஸ்காரன் ஆமாமா நான் எப்பவுமே இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. உடனே டக்குன்னு உனக்கு எந்த மாதிரி பொண்ணுங்களை பிடிக்கும், நீ எந்த மாதிரி டைப் அப்படின்னு சொல்ல, அதுக்காக எனக்கு இந்த மாதிரி ரொம்பவே பொலைட்டா, ரொம்பவே அமைதியா, ரொம்பவே அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு பொண்ணு தான் பிடிக்கும். நீ நம்ம ஊர்ல எடுக்கிற இந்த ஹிஸ்டாரிக்கல் டிராமாலாம் பார்த்திருக்கேன், அதுல ஒரு ராணியில ஒரு சில இப்படி கைண்டா இருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு சாஃப்டான டைப் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிடுறான். இதை பார்த்துட்டு இவ அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு சில்லுன்னு பீரை தலையில வச்சுட்டு ஐயோ இவனடா நமக்கு இவனுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப அப்படியே அந்த ஸ்கூல்ல வெளியில காட்டுறாங்க. நம்ம டூசிக் ஏஜென்ட் 2 பேருமே பிரிஞ்சு போறாங்க. அப்ப நம்ம டூசிக் ரொம்ப ரொமான்டிக்கா கை அப்படியே நீட்டுறான். நம்ம ஏஜென்ட்மே அதை பார்த்துட்டு ஒரு எக்ஸைட்மெண்டோட என்ன அப்படின்னு கேட்க, காசு கொடுமா, இன்னைக்கு நான் வேலை பார்த்திருக்கேன்ல அந்த பார்ட் டைம் காசு கொடு அப்படின்னு கேட்டுறான். நம்ம ஏஜென்ட்மே அடியே இங்க பாரு, ஒன்னால எனக்கு காசெல்லாம் போகுது அப்படின்னு மனசுல நினைச்சிட்டே இவன்ட்ட சொல்றா, இப்போதைக்கு என்ற காசுல உனக்கு அப்புறமா ஜிபேவோ போன்பேவோ பண்ணி விடுறேன் அப்படின்னு. உடனே நம்ம டூசிக்குமே சரி உன் ஃப்ரெண்டை திட்டாதா அப்படின்னு சொல்லிட்டு, சரி காசு தானே இல்லை எனக்கு சாப்பாடு வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு போறான். நம்ம ஏஜென்ட்மே என்ன சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே போறாங்க. அப்படியே ஒரு ஊருக்கு கொஞ்சம் வெளியே இருக்கிற ஹோட்டலுக்கு தாங்க போறாங்க. நம்ம டூசி கார் விட்டு இறங்கிட்டு இப்ப எதுக்கு இந்த ஹோட்டல் கூப்பிட்டு வந்த அப்படின்னு கேட்க, நம்ம ஊருக்குள்ளதான் ஹோட்டல் பண்ணாங்க, நிறைய பேர் நிறைய விதமா பேசுறாங்க, ஒழுங்கா இங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்குள்ள கூப்பிட்டு போறாங்க. அந்த ஹோட்டலுமே பாக்குறதுக்கு வேற லெவலா இருக்குங்க, கடற்கரையும் ஓரமா. அப்படியே உள்ள 2 பேர் சாப்பிட்டு இருக்கீங்க. அப்ப நம்ம ஏஜென்ட் நான் பேசினதுக்கு ரொம்பவே சாரி அப்படின்னு சொல்லிடுறான். நம்ம டூசிக்குமே என்ன பேசினதுக்கு அப்படின்னு கேட்க, ரொம்ப நடிக்காத, எதை பத்தி பேசுறேன்னு உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிடுறான். நம்ம டூசிக்குமே அதுக்கு பரவாயில்ல விடு, நீ இந்த மாதிரி டைப் தானே, நான் இதை சொல்லி காமிச்சிட்டே தான் இருப்பேன் ரொம்ப நாளைக்கு அப்படின்னு சொல்லிடுறான். உடனே நம்ம ஏஜென்ட்மே சரி அதெல்லாம் இருக்கட்டும், நானும் தெரியாம பேசிட்டேன், ஆனா நீ உண்மையிலே இந்த சியோல் யூனிவர்சிட்டி எல்லாம் படிக்கல, அங்கெல்லாம் பெரிய பெரிய அறிவாளிகள் தானே படிப்பாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம டூசிக்குமே அதுக்கு நீ இன்னும் திருந்தவே இல்லை, நீ இன்னும் நீ நம்பல இல்ல அப்படின்னு சொல்லிடுறான். உடனே நம்ம ஏஜென்ட் நான் உன்னை நம்புறேன், எங்க இந்த சம்ம சால்வ் பண்ணி காட்டு பார்ப்போம் அப்படின்னு போன்ல ஒரு சம்ம காட்டுறாங்க. நம்ம டூசிக்குமே அதை பார்த்துட்டு என்னது சம்மா, இது என்ன கொஸ்டின் அப்படின்னு கேட்க, நம்ம ஏஜென்ட் இது ஒரு கவர்மெண்ட் கொஸ்டின், நீ முடிஞ்சா சால்வ் பண்ணி காட்டு, சியோல படிச்சேன்னு சொல்றீங்களா அப்படின்னு சொல்றான். உடனே நம்ம டூசிக்குமே கையில ஒரு மார்க்கர் எடுத்துட்டு அங்க சாப்பிடுற அந்த டேபிள்ல வச்சு எழுதி அதுக்கு ஒரு ஆன்சர் கொடுத்துறான். அதை பார்த்துட்டு நம்ம ஏஜென்ட் சும்மா இருந்தாலா, அதான் கிடையாது, இன்னொரு ஒரு சம்ம கொடுத்து எங்க இதை போடு, இதுதான் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிடுறான். அதையுமே நம்ம டூசிக் மறுபடியும் அந்த டேபிள் எழுதுறான். இப்படியே ஒரு 4-5 சம்ம இவ்வளவு கொடுக்க அவளும் அந்த டேபிள் ஃபுல்லா கஜினி சூர்யா மாதிரி எழுதி வச்சிடறாங்க. இப்போ நம்ம டூசிக் நம்ம ஏஜென்ட் சரி நான் இவ்வளவு சம் சால்வ் பண்ணேன்ல, எங்க நீ ஒரு சம் சால்வ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்ல, நம்ம ஏஜென்ட் இங்க வர நீ எனக்கு டெஸ்ட் வைக்கிறியா, குடு அப்படின்னு சொல்லி போட்டு பாக்குறா. பொண்ணு தப்பா போடுதுங்க. நம்ம டூசிக்குமே ஏமா அங்க 3 வராது 5 வரும் அப்படி இப்படின்னு எல்லாத்துமே கரெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவளுமே எனக்கு தெரியும் சொல்லிட்டு முடிக்க போறா. சாப்பாடு எடுத்து அந்த சர்வர் பண்ண வந்திருக்கு. ஐயே என்னடா பண்ணிருக்கீங்க நீங்க 2 பேரும் டேபிள்ல, சின்ன பிள்ளைகளாடா நீங்க இப்படி கிரிக்கி வச்சிருக்கீங்க அப்படிங்க 2 பேத்தையும் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கு. இவங்க 2 பேருமே சிரிச்சுட்டு நம்ம டூசிக் ஏஜென்ட் பார்த்துட்டு, நல்ல வேலை இவங்க வந்தனால நீ தப்பு செய்யலைன்னா தப்பா ஆன்சர் போட்டுருப்பா அப்படிதானே அப்படின்னு சொல்றான். நம்ம ஏஜென்ட் அதுக்கு அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே, இவங்க இன்னும் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வந்திருந்தா நான் முடிச்சிருப்பேன் இந்த சம்ம அப்படின்னு 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்படியே சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு வெளியே போறாங்க. வெளியில போய் பார்த்தா அங்க அப்பதாங்க மழை பெய்ய ஆரம்பிக்குது. ஒண்ணு நம்ம ஏஜென்ட்மே பரவாயில்ல மழை பெய்யுதான், இந்த கொடை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடையை தேடுறா. அங்க கொடையை காணோம். எப்படி இருக்கும், ஏன்னா அன்னைக்கு நைட்டு நம்ம டூசிக் வீட்டுல தூங்கினப்ப கொடையே வச்சுட்டு போயிருவா, அதை நம்ம டூசிக் தான் எடுத்து வச்சிருப்பான். ஒன்னே கொடையை எடுத்துட்டு இந்த கொடையவா தேடுற, இது ஏன்டா இருக்கேன், அன்னைக்கு நைட்டு நீ எங்க வீட்டுக்கு வந்தப்ப விட்டுட்டு போயிட்ட அப்படின்னு சொல்லி கொடையை கொடுக்குறான். ஒன்னே கொடையை விரிக்க போறா. அப்ப நம்ம டூசிக் அவளை பார்த்துட்டு அப்படியே அவ கையை பிடிச்சு இழுத்துட்டு 2 பேரும் வேமா அந்த கடற்கரைக்கு ஓடுறாங்க. ஒன்னு நம்ம ஏஜென்ட் என்னப்பா பண்ற நீ, உடம்புல பயங்கரமா நனைஞ்சிரும் போலே அப்படின்னு சொல்ல, ஒன்னு நம்ம டூசிக் நனைஞ்சா என்ன உனக்கு இது ரிஃப்ரெஷிங்கா இல்லையா அப்படின்னு கேட்கறான். அதுக்கு நம்ம ஏஜென்ட் ரிஃப்ரெஷிங், எனக்கு ஒரு மாதிரி கசகசன்னு இருக்கு, என் ட்ரெஸ் எல்லாம் நனி, ஒழுங்கா நான் கொடையை விரிச்சு வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்றான். ஒன்னு நம்ம டூசிக் அதுக்கு என்னதான் நீ கொடையை விரிச்சுட்டு போனாலுமே உன் மேல தண்ணி படதான் போகுது, நீ நனி தான் போற
போல. இந்த மாதிரி தான் நம்ம லைஃப்லயும் நிறைய அன்எக்ஸ்பெக்டடான மூமெண்ட் நடக்கும். அதெல்லாம் என்ஜாய் பண்ணி பழகு, இப்ப இந்த மலையில நனைஞ்சு பழகு அப்படின்னு சொல்றான். உடனே நம்ம ஏஜென்ட்மே அதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே இந்த மலையை என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த சூப்பரான கடற்கரையில 2 பேரும் ஜாலியா தண்ணி அடிச்சு விளையாடுறது, மலையில நனைறது, இந்த மாதிரி இருக்காங்க. இப்படி ரொம்ப நேரம் விளையாண்டதுக்கு அப்புறம் நம்ம ஏஜென்ட் டக்குன்னு சரி எனக்கு இப்பயே காத்துல அடிக்கிற மாதிரி இருக்கு, வா காருக்கு போவோம் அப்படின்னு சொல்றான். உடனே நம்ம டூசிக் டக்குன்னு அவனோட கைய அவளோட தலையில வச்சிடறான். நம்ம ஏஜென்ட்மே ஷாக் ஆயிடுறா. இப்போ அவளுக்கு ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வருது. என்னன்னா அன்னைக்கு நைட்டு நடந்தது இதே மாதிரி தானே. அன்னைக்கு இவ தலையில இவன் கை வச்சான், அதுக்கப்புறம் நடந்ததுதான் இப்ப காட்டுறாங்க. என்னன்னா அன்னைக்கு இதே மாதிரி இவ தலையில இவன் கை வச்சதும் நம்ம ஏஜென்ட் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு அவனை போய் கிஸ் பண்ணிடுறான். அது டக்குன்னு இப்ப ஞாபகம் இருந்தது. ஞாபகம் வந்தோடனே நம்ம ஏஜென்ட் நம்ம டூசிக்கிட்ட உனக்கு அன்னைக்கு நைட்டு நடந்த ஏதாச்சும் ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்க, உடனே நம்ம டூசிக்கு எனக்கு ஒண்ணுமே ஞாபகம் இல்லையா, அன்னைக்கு நைட் ஒண்ணுமே நடக்கலையா அப்படின்னு சொல்லிடுறான். நம்ம ஏஜென்ட்மே உண்மையிலேயே ஒண்ணுமே நடக்கலையா அப்படின்னு கேட்க, நம்ம டூசிக்குமே ஆமா ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்படி இவங்க 2 பேரும் ரொம்பவே ஏஸ்தட்டிக்கா அந்த மழை பெய்யற நேரத்துல கடற்கரை ஓரமா ரொம்பவே ஜாலியா நின்றுட்டு இருக்காங்க. இப்படி ரொம்பவே சூப்பரா இந்த எபிசோட் முடியலங்க. இப்ப அப்படியே ஒரு சீனை காட்டுறாங்க. என்னன்னா நம்ம டூசிக் ஒரு டாக்டர் போய் பார்க்கறான், ஒரு சைக்காலஜிஸ்ட் கூட வச்சுக்கலாம். நம்ம டூசிக் எப்பவும் போல இல்ல, ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்டா ஒரு மாதிரி பயத்தோட இருக்கான். அப்ப அந்த டாக்டர் நம்ம டூசிக்கிட்ட உனக்கு இப்பவும் எப்பயும் வர மாதிரி அந்த கெட்ட கனவு தான் வருதா அப்படின்னு சொல்ல, நம்ம டூசிக் ரொம்பவே நடுக்கத்தோட ஆமா எனக்கு அதே கனவு தான் வருது அப்படின்னு ரொம்பவே பயத்தோட சொல்றான். அப்படி இப்ப அது என்ன கனவுன்னு காட்டுறாங்க. என்னன்னா நம்ம டூசிக் மட்டும் ரூம்ல தனியா இருக்கான். அந்த ரூம் ரொம்பவே இருட்டா இருக்கு. இவன் மட்டும் அதுல மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்கு. அப்ப அவன் பின்னாடி ரத்தக்கரையோட ஒரு கை வந்து படுது. அதை பார்த்தோன்னே நம்ம டூசிக் ரொம்பவே பதட்டத்தோட திரும்பி பாக்குறான். அப்படியே டக்கு நைட்டு தூக்கத்துல இருந்து எந்திரிச்சிடறான். அவன் உடம்பெல்லாம் பயங்கரமா வேர்த்திருந்துங்க. அது என்ன நைட்டுனா நம்ம ஹேஜன் அவன் வீட்டுக்கு போய் தூங்கிட்டா பாத்தீங்களா, அந்த நைட்டு தான். எப்பவுமே தனியா ஃபீல் பண்றவன் இன்னைக்கு நம்ம ஹேஜனை பார்த்தோன்னே இவனுக்கு ஒரு மாதிரி மன நிம்மதி வருது. அவளை பார்த்து சிரிச்சுட்டு அப்படியே அவ பக்கத்துல போய் படுத்து தூங்குறாங்க. இப்படி ரொம்பவே சூப்பரா இன்னைக்கு எபிசோட் முடியுது. சோ இதுக்கடுத்து நம்ம பார்க்க போற எபிசோட்ல நிறைய சர்ப்ரைசஸோட இருக்க போது. எப்படின்னா இதுக்கு மேல நம்ம ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரியுமே பார்க்க போறோம். நம்ம டூசிக் நம்ம ஏஜென்ட் அப்புறம் அந்த புதுசா வந்த செகண்ட் ஹீரோக்கு நடுவுல. இன்னும் சொல்ல போனா நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் டார்க் சீக்ரெட்ஸ் இருக்கும். அதாங்க நிறைய பேர்ட்ட சொல்லாம அவனுக்குள்ள அவனே மறைச்சு வச்சுக்கிட்ட விஷயங்கள். அதனாலவும் கூட அவன் தனியாவும் இருக்கான். சோ அது என்னது, எதுக்காக அவன் தனியா இருக்கான், என்ன நடந்துச்சு, இப்படி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம அடுத்த எபிசோட பாருங்க. இப்படி எல்லா எபிசோடையும் பாக்குறதுக்கு எப்பா மறக்காம அந்த பெல் பட்டனை தட்டி விட்டுட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டா நம்ம எல்லாம் ஒண்ணா டிராவல் பண்ணலாம். அப்படியே உங்களுக்கு இந்த டிராமா பிடிச்சிருக்கு, இதை கண்டினியூ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல கண்டினியூ மட்டும் ஒரு கமெண்ட் போட்டு விட்டுருங்க. அதை வச்சு எனக்குமே இந்த டிராமா கண்டினியூ பண்ணலாமா வேணாமா இல்ல அதை அப்படியே போட்டலாமான்னு ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால மறக்காம ஒரு கமெண்ட் மட்டும் போட்டு விட்டுருங்க. ஓகே கைஸ், அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். அது வரைக்கும் டேக் கேர் ஆல், டாடா.